ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்போட கடைசி எண்டு. ஸோ 26 நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிடுச்சு. எப்பயுமே கரும்பு கடையில் ரஃபீக் ரெடிமேட்ஸில் இல்லை சாஜிலேருந்து தான் எடுப்போம். அங்கே செம்ம கூட்டம். என்ன பண்ணுறது சரின்ட்டு நேராக டவுன்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எந்த கடையில் எடுத்தோன்ட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன். அங்கேயுமே நல்லபடியாக சூப்பராக தான் இருந்தது. சரி, அதான் ஷேர் பண்ணலான்ட்டு உங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால தான் கலெக்ஷனுமே எல்லா கடையிலும் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டு, அவ்வளோதான். நம்மளுக்கு எப்போயுமே குவாலிட்டியாக இருக்கும், கம்மி ரேட்லையும் இருக்கணும், பசங்களுக்கு நல்லபடியாக எடுக்கணுன்ற ஒரு எய்மில் தான் நாங்கள் கிளம்பி டவுன் ஹால் போயிட்டோம். ஸோ எப்போயுமே ரஃபீக் ரெடிமேட்ஸ்லையும் சாஜிலேயும் தான் எடுப்போம். இந்த தடவை நேராக போத்தீஸ் அந்த தர்கா ரோடு சொல்லுவாங்க, சரியாக எனக்கு தெரியல. ஸோ அங்கே போயிட்டோம். அங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருக்குது எல்லா பக்கமுமே. நாங்கள் நேராக அம்மன் பல்லவிக்கு தாங்க போயிட்டோம். என்னடா சரி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அங்கே வந்து கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரையுமே நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக நல்லா ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, பரவாயில்ல. அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபிக்ஸடு இதெல்லாம் 550, 650, 700, 400. அது போக கிட்ஸுக்கு வந்துட்டு ரேட் கம்மியாக தான் இருந்தது. பாய்ஸ்க்குமே கம்மியாக இருந்தது, கேர்ள்ஸுக்குமே கம்மியாக இருந்தது. ஸோ பாப்பா இன்னும் குட்டி குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ. அந்த கவுன்லாம் பார்க்குறப்ப, அந்த ஃப்ராகு இதெல்லாம் பார்க்குறப்ப ஆசையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, பெரியவங்களாகிட்டாங்க. சரின்ட்டு ஃபஸ்ட்டு நான் பாப்பாவுக்கு தான் எடுக்கலான்ட்டு நேராக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். ஸோ கோட்டும் ஃப்ராக்கும் ஃபுல் ஃப்ராக்கு நல்லா இருந்தது. ஆனால் வந்துட்டு வேணான்னு சொல்லி வேறு எது சரி பார்த்துட்டு எடுத்துக்கலாம், லாஸ்ட்டில் சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி அது போக ஒரு அக்கா வந்து பாப்பாவுக்கு அளவு வச்சு பார்த்தாங்க. அவங்க பாப்பாவோட சைஸ் தான் என் பாப்பா வந்துட்டு அளவு வச்சு பார்த்தாங்க. இது ரெண்டில் எது எடுக்கலான்ட்டு யோசனை பண்ணிக்கணும். நல்லா இருந்தது. இது 550ஓடது, இதுவுமே நல்லா இருந்தது. இதில் கலர் இருந்தது. எனக்கு இந்த பிங்க்கு செம்மையாக இருந்தது. எல்லாமே நல்லா அழகாக இருந்தது பாப்பாவுக்கு வச்சு பார்க்குறப்ப. சரின்ட்டு நாங்கள் 2 ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணி நாங்கள் எடுத்து பில் கவுண்டருக்கு போய் பில் போட போயிட்டோம். போயிட்டுமே வேறு எங்கேயும் போய் பார்க்கலாமா, பசங்களுக்கு அவங்க கிட்ட கெடுக்க இங்கே ட்ரெஸ் எனக்கு வேணான்ட்டாங்க 3 பேருமே. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், பாப்பாவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு. ஸோ நீங்கள் யாராவது ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அம்மன் பல்லவி போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச குட்டி விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நல்லாயிருக்கு. நாங்கள் 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தா குக்கூவில் செம்ம கூட்டம். கரும்பு கடை நைட்டில் தாங்க, கரும்பு கடை வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். சரின்ட்டு சாஜியில் போய் பார்க்கலாமான்னு போனோம். அதுக்குள்ளாட்டி நோன்பு வச்சுட்டு டயர்டாக இருந்ததுனால வீட்டுக்கு போயிட்டோம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.